ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. நமது தொலைபேசி இணைப்பில் பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் லட்சுமி. இப்போ மக்கள் நலனுக்காகவே ஆட்சிக்கு வர நினைக்கிறோம், மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிப்பது இனி நடக்காது, யாரும் இனிமேல் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வர முடியாது என்று வழக்கம் போல ஆளும் கட்சியை சாடித்தான் தன்னுடைய பேச்சை அவர் தொடங்கி இருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? இது வழக்கமாக ஒரு அரசியல் கட்சி, அதுவும் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியவர், இளைஞர்கள் தன் பக்கம் வரணும்னு நினைக்கக்கூடியவர். அவரோட ஸ்பீச் இப்படிதான் இருக்கணும். அது அப்பதான் தொண்டர்களை உற்சாகப்படுத்த முடியும். அதுவும் ரசிகர்களாக இருக்கக்கூடிய தொண்டர்களாக பெரிய அளவுல தனக்காக ஒர்க் பண்ண வைக்கணும்னு நினைக்கும் போது இது மாதிரி வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதை அவர் கரெக்டா செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப எழுச்சியான ஒரு கூட்டமா, ஒரு நல்ல கூட்டமாக தான் இன்னைக்கு நான் பார்த்தேன். அதுலயும் காலையில ஒரு ஏர்போர்ட்ல இறங்குனதுல இருந்தே கோயம்புத்தூர்ல நல்ல ஒரு கிரௌடு. அதுக்கு பிறகு எல்லாருக்கும் அந்த புத்தகம் ஒரு கையேடு கொடுத்துருக்காங்க. எப்படி பூத் எப்படி நீங்க கையாளணும், பூத் கமிட்டியில எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இந்த அடிப்படை பயிற்சிகள் எல்லாம் ஒரு கட்சிக்கு கட்டாயம் தேவை. அதை நோக்கி அதை அவர் எடுத்துட்டு போறாரு. ஆனா இன்னும் சவால்கள் அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கு. சவால்கள் எல்லாம் இல்லாமல் இல்லை. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், புதிதாக தொடங்கப்பட்டதாக இருந்தாலும், ஏற்கனவே பல ஆண்டு காலம் இருந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலும் சவால்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். அதன் அடிப்படையில இவருக்கு இன்னும் சவால்கள் அதிகம். இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து பார்த்தா. ஆனால் இன்றைக்கு வந்த கூட்டம், இன்னைக்கு விக்கிரவாண்டியில ஏற்கனவே இது போல ஒரு எழுச்சியான ஒரு கூட்டம் தான் இருந்தது. இன்னைக்கு பெரிய அளவுல இளைஞர்கள் கூட்டம். அதுவும் கோயம்புத்தூர் ஒரு அர்பன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெட்ரோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பகுதியில இவ்வளவு கிரௌட் வருது அப்படின்னா எஜுகேட்டட் யூத்தும் அவர் பின்னால இருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த பூத் கமிட்டி மாநாடு மட்டும் நடத்துறதுனால அடுத்தது மதுரையில ஒரு மாநாடு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதே போல. அப்ப இந்த மாதிரி பூத் கமிட்டி மாநாடுகள் மட்டுமே நடத்துறதுல சக்சஸ் கொண்டு வந்துட முடியாது. அடுத்தடுத்த கட்டங்களாக அவர் இன்னும் என்ன பிளான் பண்றாரு, இல்ல இனி கட்சியில இருக்கக்கூடியவர்களை இன்னும் அரசியல் ஆக்குறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க போறாருன்றதையும் பார்க்கணும். அதையும் அவர் சொல்றாரு பேசும்போது. தெரியாதுன்னு சொல்லுவாங்க, நீங்க புதியவர்கள்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்கள், நாங்க நேர்மையானவர்கள், புதிதாக அரசியல் செய்ய வந்திருக்கோம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரியான பேச்சுக்கள் அவருடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் பெரிய அளவுல உற்சாகப்படுத்தும். அதற்கான வேலையை இன்னைக்கு அவரு தொடங்கி இருக்காரு. ஆனால் நான் எதிர்பார்த்தது என்னன்னா, இன்னும் அதிக நேரம் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா அவர் பொதுக்குழுல பேசினதாக இருக்கட்டும், அதுக்கு முன்னால் விக்கிரவாண்டியில பேசினதாக இருக்கட்டும், இல்ல இந்த அம்பேத்கர் புத்தக விழாவில் பேசினதாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நீண்ட ஸ்பீச்சஸா இருந்திருக்கு. ரெண்டாவது கொஞ்சம் தியரியாவும் நிறைய அவருடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் பெரிய அளவுல ஈர்க்கக்கூடியதாகவும் இருந்தது. ஆனா இன்னைக்கு ரொம்ப சுருக்கமாக முடிச்சுட்டாரு. ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அடுத்தடுத்த கட்டங்கள்ல இன்னும் நிறைய பேசுறதுக்கு காத்திருக்கிறாரோ என்னவோ. நன்றி லட்சுமி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.